வெல்கம் டு மை கிச்சன். கோதுமை மாவு அல்வா. கடாய் காஞ்ச உடனே 2 ஸ்பூன் நெய் விடணும். மாவு கொட்டிக்கணும். கோதுமை மாவை வறுக்கணும். நிறமா வறுபட்டது. தேங்காவையும் நல்லா கொதிக்க வச்சு அதே அளவுல மாவு எடுத்த இதுக்கு வெள்ளத்தையும் எடுத்து லைட்டா கொதிச்சா போதும். இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். வெள்ளத்துல மண் இருக்கும், அதனால ரெண்டு டீஸ்பூனு நெய் போட்டுங்க. ஏலக்காவும் போட்டுங்க. கோதுமை மாவு அல்வா. அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பவுல்ல இது பண்ணிக்கலாம், எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வீட்லயே சிம்பிளா செய்து சாப்பிட்டுக்கலாம் இந்த அல்வாவை.